ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 27 பேருக்கும் குற்றப்பத்திரிகை நகல் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 27 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் குற்றவியல் 5வது நடுவர் நீதிமன்றத்தில் இந்த நகல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை வழக்கில் கைதான மொத்தம் 27 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களுக்கு தனித்தனியாக குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருக்கிறது. 5000 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை மொத்தம் 1,35,000 பக்கங்களை தனித்தனியாக பண்டல்களாக பிரித்து 27 பேருக்கும் தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து இந்த வழக்கு விசாரணை என்பது சென்னை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை என்பது கீழமை நீதிமன்றங்களில் நடைபெறும். அதன் பிறகு வழக்கு விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை என அனைத்துமே சென்னை அமர்வு நீதிமன்றத்துக்கு தான் மாற்றப்படும். அதனால் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை என்பது வருகிற 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 28ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அங்கு இந்த வழக்கை எந்த நீதிபதி விசாரிப்பார் என்பது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 27 பேரும் போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக அனைவரும் மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.